ப்ரூஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அவரோட சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் யோசிச்சு பார்த்துருப்போமா? இல்ல அது என்னவா இருக்கும்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. பல பேர் என்ன சொல்லுவான், அவர் கராத்தே மாஸ்டர், குங்ஃபூ மாஸ்டர்ன்னு சொல்லி முடிச்சுருவாங்களே தவிர, என்ன ரியாலிட்டிங்கிறது தெரியாதுங்க. அவர் பல வருஷமா போராடி அவருடைய மாஸ்டர் ஒருத்தர கண்டுபிடிக்கிறாரு. மாஸ்டர் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து இந்த மாரி குங்ஃபூ கத்துக்கணும் அப்படின்ட்டு. மாஸ்டர்னா சும்மாவே இதுதான். அப்போ அவங்க மாஸ்டர்லாம் இன்னும் மோசமா தானே இருப்பாரு. அவரு சொல்ட்டாரு, "அதெல்லாம் வந்து உனக்கு கத்துக் குடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். முதல்ல வந்து அ நீ உன்ன பார்த்தாலே இதா இருக்க. நீ வந்து அ தண்ணி மாதிரி இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்ட குடுக்குறாரு. நம்ம ஆளு, "போ நீ போயிட்டு வா. ஒரு 10 நாள் கழிச்சு வா." அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. நம்ம ஆளு ஊர் முழுக்க சுத்துறாரு. என்னடா இவரு என்னென்னமோ நம்ம என்னடா ஒருத்தன அடிக்கணும், வலிமை வேணும்னு சொன்னாக்கா, நம்ம வந்து கல்லு மாரி தானே இருக்க வேண்டியிருக்கு. அ என்ன ஒரு இப்ப தண்ணி மாரி இரு அப்படிங்கிற மாரி சொல்றாரே, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்துறாரு தலைய பிச்சுக்கிட்டு. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு போட்ல ட்ராவல் பண்ணி போறாரு. போட்ல அதே தான் யோசனையா இருக்கும்போது, அந்த போட்ல வந்து தண்ணீல வந்து கைய அடிக்கிறாருங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த என்ன சொல்றது, கை வந்து தண்ணீல பட்டதுமே, அது எல்லாமே பார்ட்டிகிள்ஸ் தானே. அது பாட்டுக்கு அப்படியே தெறிச்சிருது. திரும்ப அது ஒண்ணா போயிடுது. அவ்வளோதான். இப்ப என்ன ஆகுது அந்த இடத்துல, அந்த தண்ணிக்கு எதுவுமே எந்த சேதாரமுமே கிடையாது. அது பாட்டுக்கு படுது. திரும்ப அவர் கைக்கு தான் வலியே தவிர, தண்ணி அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சுங்க. ஸோ இதே தான் இப்போ நார்மலா ஒரு நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போறோம். மேலேருந்து தண்ணி தலையில வந்து கொட்டுதுன்னா என்ன மாரி இருக்கும்? நமக்கு தான் அடி வாங்கும். ஆனா பார்க்கறதுக்கு அழகா தெரியும். ஆனா அதோடைய வேகம் நம்ம மேல ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சுன்னா, அதே தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாறையே ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னு வைங்களேன், அது தள்ளிட்டு அது பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு பாறைய அடிச்சு விட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு வலிமை மிக்கது தான் தண்ணி. அப்படிங்கிறத மனுஷன் அந்த இடத்துல புரியிறாரு. புரிஞ்சுகிட்டு நம்ம மாஸ்டர்ட்ட வராரு. "ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது உண்மதான். நான் வந்து என்ன நெனச்சுட்டேன்னா, ஒரு வீரனுக்கு வந்து ஒரு குங்ஃபூ ஃபைட்டரோ, மாஸ்டருக்கோ வந்து வலிமையா தான் இருக்கணும்னு நான் நெனச்சேன். அது தப்பு தான். நான் தண்ணியா இருக்கணுங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன்." அப்படின்றது தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவர் பேசுறதுக்கு காரணமா இருக்குங்க. அதுதாங்க அவருடைய மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்.